மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கான சிஏ வீடியோ தான். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எஸ். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ, வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம வந்து எல்லாரும் பேங்க் எக்ஸாம் படிக்கணும். அது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு எக்ஸாமா இருக்கணும். எல்லாருமே வந்து படிக்கிறதுக்கு அஃபோர்டபுளா இருக்கணும். அப்படின்றத நம்மளோட ஒரு மோட்டோவா வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து ராயல் பாஸ் வந்து இப்போ நம்ம ஆஃபர் போயிட்டு இருக்கு. ராயல் பாஸ் வந்து 999 இருக்கும். அதை நீங்க பே பண்றப்போ கூப்பன் கோட்ல CWJ30 அப்படின்னு அதிலேயே இருக்கும். அது பக்கத்துல அப்ளை அப்படின்னு போட்டிருக்கும் ஒரு பாக்ஸ்ல. அந்த அப்ளைன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ராயல் பாஸ் பிரைஸ் வந்து 699 மாறிடும். வெறும் 699க்கே நீங்க ராயல் பாஸ 12 மந்த்ஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட்ட வந்து நம்ம ஏற்படுத்தி குடுத்துருக்கோம். காரணம் எல்லாரும் படிக்கணும், நல்லபடியா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாரும் படிக்கணும். கரெக்ட்டா ஃபாலோ அப்ல இருக்கணும். அப்படின்றக்காக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஆஃபர் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுது. வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ போயிடலாமா? போயிடலாமே. அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸோ, குவெரீஸோ இருந்துச்சுன்னா, இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. மேல இருக்க ஜாக்சன் சாரோடது. யாருக்குனாலும் எப்போனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஜாக்சன் சார் வந்து கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன்ஸ்னால வீக்கா இருக்காரு. அதனால அவர் ரிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி உடனே பேசணும் அப்படின்னா, நீங்க வந்து என்னையவோ நம்ம டீம்ல இருக்கிற யாரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போனாலும் என்னாலும் பேசிக்கலாம். ஓகேவா? எஸ். நம்மளுக்கு வந்து நம்ம மேலேயோ, இல்ல நம்ம சேனல் மேலேயோ எந்த கரப்பான்பூச்சி கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. ஸோ நம்மளால ஒரு ஃபாலோ அப்பே குடுக்கவே முடியாத மாரி மாட்டிக்கிட்டோம். இன்னையிலேருந்து அந்த ஃபாலோ அப்ப கரெக்ட்டா கொண்டு வரப்போறோம். ரெகுலரா வந்து வீடியோஸ் வரப்போகுது. ரெகுலரா ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஓகேவா? எஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். இன்னைக்கு வந்து சிஏ தான் பார்க்க போறோம். என்ன இன்னைக்கு நவம்பர் 3 நாளுக்கான சிஏ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத டக்குன்னு பார்த்தரலாம். ஈஸியா தான் இருக்கும். ஒண்ணும் பயப்பட வேணாம். நம்ம விட்டதுலேருந்து தான் தொடங்குவோம் எப்பயுமே. அதுதான் இப்பயும் பண்ணி ரைட்? அப்பாயின்ட்மெண்ட்ஸ். ஹிட்டாரு ஒட்டானி அப்பாயிண்டட் அஸ் சேர்மன் ஆஃப் இந்தியா யமஹா மோட்டார்ஸ். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம். நெறைய பைக் எந்தூசியாஸ்டிக்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து புதுசா வந்து நம்ம யமஹா இந்தியா வந்து அவங்களோட சேர்மன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? முன்னாடி வந்து இஷின் சிச்சானா, சரியா? சிகானா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இப்போ இட்டாரு ஒட்டானி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து புதுசா வந்து இந்தியாக்கான யமஹா சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சேர்மனா எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணி இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்ட் மொபைலிட்டி பிசினஸ் ஜப்பான்ல லேண்ட் மொபைலிட்டி ஆப்பரேஷனோட சீஃப் ஜெனரல் மேனேஜரா இருந்தவர் தான் யமஹால. அவர் தான் வந்து இப்போ நம்ம யமஹா இந்தியா, யமஹா மோட்டார்ஸ்க்கு வந்து சேர்மனாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ அ அ இதற்கு என்ன சாரி யமஹா இந்தியாவோட சேர்மன் யாரு? இட்டாரு இட்டாரோ ஒட்டானி. ஹெட் குவார்ட்டர்ஸ் குரு ஆஃப் ஹரியானால இருக்கு. அதாவது இங்க வந்து 1905ல சரியா? யமஹா இந்தியால ஆரம்பிச்சது 1905ல. ரைட்டா? ரைட். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். எம்சிஎக்ஸோட எம்டி அண்ட் சிஇஓ யார் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க? பிரவீனா ராய் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ரைட்டு. இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா சரியா? யமஹா ஓட்டணி ரெடியா? சரியா? யமஹா ஒட்டானி சரியா? யமஹா ஓட்டணி ரெடியா? அதான் இது க்ளூவு. யமஹா ஓட்டணி ரெடியா? சரியா? எல்லாரும் வந்து யமஹா பைக் ஓட்டிட முடியாது. அது வந்து ஒன்லி லெஜண்ட்ஸால மட்டும் தான் முடியும். ஏன்னா நானே சொல்லுவேன். எஸ், எஸ். க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. யமஹா ஓட்டணி ரெடியா? அப்படின்றது தான் உங்களுக்கான க்ளூ. நெக்ஸ்ட் எம்ஓயு. இந்தியன் ரயில்வேஸ் ரினியூஸ் எம்ஓயு வித் ஸ்விட்சர்லாந்து. ஸ்விட்சர்லாந்தோட வந்து ஒரு எம்ஓயு வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா. இது என்ன அது அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்குவோம். ஸ்விட்சர்லாந்தோட ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மென்ட், டிரான்ஸ்போர்ட், எனர்ஜி அண்ட் கம்யூனிகேஷன்ஸோட நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. சரியா? 2017ல போடப்பட்ட எம்ஓயு. சரியா? இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே டெக்னாலஜிய வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ரயில்வே டெக்னாலஜிஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மென்ட்ட கொண்டு வரணும். அப்படின்றதுக்காக தான் இந்த எம்ஓயு வந்து அப்பவே போட்டாங்க. 2017லே போட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து அந்த எம்ஓய வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓ எதற்கானது அப்படின்றத நான் இப்போ எதுக்கு ரினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் டெக்னிக்கல் கொலாபரேஷன்லாம் நிறைய நம்ம வச்சுக்கணும். டீப்பனா வச்சுக்கணும். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய டார்கெட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சிலாம் வந்து அதிகப்படுத்தணும். சரியா? இந்த இந்த வேர்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு அர்த்தம் புரியுமாப்பா? புரியுதாய்யா? நெறைய பேர் வந்து, சார் இது எனக்கு கரெக்ட்டா புரியவே இல்ல. இது என்ன கன்டென்ட்ன்னு எனக்கு புரியல அப்படின்ற கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருப்பீங்க. இது வந்து நான் உங்களுக்கு குறையா சொல்லல. புரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லபடியா. ஒரு தடவ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்த தடவ உங்களுக்கு பார்க்குறப்போ அது டக்குனு கனெக்ட் ஆயிரும். சரியா? டெக்னிக்கல் கொலாபரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல நெறைய டெக்னிக்கல் மேட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கவாச் சிஸ்டம் மாரி நெறையா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சிஸ்டமா இருக்கட்டும், இந்த சென்சார் சிஸ்டமா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அந்த டெக்னிக்கல் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து ஸ்விட்சர்லாந்து கம்பெனியோட சேர்ந்து வந்து டெவலப் பண்ண போறாங்க. அங்க இருக்க மாரி இங்க நெறைய கொண்டு வரது. இங்க இருக்க புது விஷயத்த அங்க கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்றது. அந்த மாரி விஷயங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டுமானம்னு சொல்லுவாங்க. கட்டுமானம்னா வந்து இப்போ இந்தியன் ரயில்வேஸ்ன்றது மொத்த அமைப்போட கட்டுமானம் எப்படி இருக்கு? இந்தியன் ரயில்வேஸோட சர்வீஸ் எப்படி இருக்கு? அப்படின்ற மாரி தான். சரியா? இப்போ நம்ம தமிழ்நாடு எப்படி சொல்றது?
தமிழ்நாடு இதே மாதிரி தமிழ் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிறோமே. ஸோ நம்ம இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் மாதிரி வந்து ஒரு மொபைலிட்டி குடுக்குற டிரான்ஸ்போர்ட் வந்து எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் லாஜிஸ்டிக்ஸ் குடுக்குறது எதுவுமே இல்ல. ஏன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் பஸ் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ஊருக்கும் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ முக்காவாசிக்கும் மேல 90% வரையும் 90-95% வரையும் எல்லா ஊருக்கும் பஸ் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானம்ன்றது. ஸோ அந்த மாரி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்கல்ல, அதத்தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன் நெறைய பண்ணணும் ரயில்வேஸ்ல. அதே மாரி ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்க்குற அந்த ஆப்பரேஷன்ஸ்ல அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் புதுசா ஒரு ட்ரெயின் கொண்டு வரதா இருக்கட்டும், புதுசா ஒரு இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் எப்படி எஃபிஷியன்ட்டா பண்றது? இந்த மாரி எல்லா விஷயத்துக்காக வந்து அந்த அக்ரீமெண்ட் போடப்பட்டிருக்கு 2017. அதான் இப்ப திரும்பி ரினியூ பண்ணியிருக்காங்க. சரியா? எஸ். இந்தியன் ரயில்வேஸோட சேர்மன் சதீஷ் குமார், ஃபவுண்டட் 1853, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. எஸ். இதே மாதிரி நம்ம ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சவுத் கொரியாவோட போஸ்கோ அப்படின்ற ஒரு கம்பெனியோட வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான்க்குள்ள வந்திருக்காங்க. சரியா? அவங்க வந்து போஸ்கோ அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு $7.73 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுல? ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ல. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசால ஒரு ஸ்டீல் பிளான்ட் வந்து கொண்டு வர போறாங்க. சரி, ஒடிசால ஒரு ஸ்டீல் பிளான்ட் கொண்டு வர போறாங்க. யாரு? ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். அதற்கு யார் இன்வெஸ்ட் பண்றா பார்த்தீங்கன்னா, போஸ்கோ அப்படின்னு சொல்லி சவுத் கொரியாவை சேர்ந்த கம்பெனி 7.73 லேக் குரோர் வந்து 7.73 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. கிளியரா? கிளியர். டிஃபென்ஸ். ஸோ நேவி சீஃப் லான்ச்சஸ் அ ஸ்வலம்பம் 2024 எக்ஸிபிஷன். அதாவது ஸ்வலம்பம் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம நேவலோட இந்தியன் நேவியோட சீஃபான தினேஷ் கே திருப்பதி. ஸோ 3வது எடிஷன் இது. இப்ப நடத்துற இந்த 3வது எடிஷன் நியூ டெல்லியில வந்து நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து செமினார் மாரி தான். ஸோ இது என்ன? இது எத ஃபோக்கஸ் பண்ணி நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவியோட புது இன்னோவேஷன்ஸ்லாம் என்னென்ன? ஸோ இண்டிஜினைசேஷன் எண்டோவர்ஸ்லாம் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸிபிஷன் நடத்தப்படுகிறது. ஸோ நெறைய கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து இந்த எக்ஸிபிஷன் அவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து கொண்டு வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏர் அண்ட் சர்ஃபேஸ் சர்வைலன்ஸா இருக்கட்டும், ஸோ ஆட்டானமஸ் சிஸ்டம் இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாம ஏரியில அண்டர் வாட்டர் டொமைன்ஸ்ல யூஸ் பண்ற சிஸ்டம்ஸா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், குவாண்டம் டெக்னாலஜிஸா இருக்கட்டும், இந்த மாரி எல்லா விஷயத்துக்குமான எக்ஸிபிஷனா ஸ்வலம்பம் 2024 அப்படின்ற எக்ஸிபிஷன் நம்ம இந்தியன் நேவி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நியூ டெல்லியில தொடங்கி வச்சிருக்கார் நம்ம இந்தியன் நேவியோட தினேஷ் கே திருப்பதி. ரைட்டு. ஸோ இந்தியன் நேவி இந்தியன் நேவியோட சீஃப் யாரு? தினேஷ் கே திருப்பதி. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1950. எஸ். ஸோ இதே மாரி நம்ம சாணக்யா டிஃபென்ஸ் டயலாக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து டெல்லியில நடந்திருக்கு. அதே மாரி சாணக்யா டிஃபென்ஸ் டயலாக்ன்னு சொல்லி டெல்லியில வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரே நிமிஷம். ஸோ சாணக்யா டிஃபென்ஸ் டயலாக்ன்றது வந்து இப்போ வந்து டெல்லியில நடந்திருக்கு. ஸோ டிரைவர்ஸ் இன் நேஷன் பில்டிங். சரியா? டிரைவர்ஸ் இன் நேஷன் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெவலப்மெண்ட்ல செக்யூரிட்டியோட முக்கியத்துவம் என்னென்ன? சரியா? ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட்ல செக்யூரிட்டி இன்டகிரேஷன் எவ்வளோ இருக்கணும்? அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங்கா தான் இந்த சாணக்யா டிஃபென்ஸ் டயலாக் அப்படின்ற மீட்டிங் நியூ டெல்லியில நடந்திருக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட் சமிட். சமிட் இந்தியா ஹோஸ்ட் மீட் அன் ஏசியன் புத்திஸ்ட் சமிட். அதாவது வந்து இந்தியா வந்து முதல் முறையாக ஏசியன் புத்திஸ்ட் சமிட்ட வந்து நியூ டெல்லியில வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. சரி, இந்த வருஷத்துக்கு அதுக்கு ஒரு தீம் வேற செட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் புத்த தமா இன் ஸ்ட்ரென்தனிங் ஏசியா அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒண்ணு செட் பண்ணியிருக்காங்க. இத ஆர்கனைஸ் பண்றது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் கான்ஃபெடரேஷன் தான் சேர்ந்து தான் வந்து அந்த ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியால வந்து புத்திஸ்ட் ஹெரிடேஜ் வந்து ரொம்ப டீப் ரூட்டடா இருக்கு. ஸோ அத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. நெறைய இடத்துல வந்து புத்திஸ்ட் புத்தர் பத்தின ஒரு நெறையா விஷயங்கள் வந்து இங்கலாம் இருந்திருக்காங்க. புத்திஸ்ட் இருந்திருக்காங்கன்றதுக்கான நெறைய தடயங்கள், நெறைய இதெல்லாம் தொன்மங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாரி இந்தியாலயும் வந்து இந்த புத்திஸ்ட் ஹெரிடேஜ் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். அதே மாரி பீஸ் அண்ட் யூனிட்டியும் வந்து ஏசியா ஃபுல்லா ப்ரமோட் பண்ணணுன்றதுக்காக இந்த மீட்டிங் வந்து இந்தியால வந்து நடத்துறாங்க. இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஏசியன் புத்திஸ்ட் சமிட். சரியா? ஏபிஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் மாரி ஏசியன் புத்திஸ்ட் சமிட் நியூ டெல்லியில வந்து நடக்கப் போகிறது. ரைட்டு. ம். இதே மாரி 352வது கவர்னிங் பாடி மீட்டிங். நம்ம இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல கவர்னிங் பாடி மீட்டிங். சரி, அவங்களோட கவர்னிங் பாடி இருப்பாங்கல்ல. ஸோ கவர்னிங் ஒர்க்கிங் அதாவது ஆளுமை ஆ கவர்னிங் பாடினா ஆளுமை அ அமைப்பு. சரி, அவங்களோட ஆளுமை அமைப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களோட 352வது இந்தியன் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட 352வது கவர்னிங் பாடி மீட்டிங் வந்து ஜெனீவால நடக்கப் போகிறது. சரியா? ஜெனீவால வந்து நடந்திருக்கு. சரியா? நடந்து முடிஞ்சிரும். ஸோ நடந்திருக்கிறது. கிளியரா? கிளியர். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். அப்பப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆனுவல் மீட்டிங் வேற, கவர்னிங் பாடி மீட்டிங் வேற. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி நடக்கும். ஸோ இப்போ வந்து ஐஎல்ஓட கவர்னிங் பாடி மீட்டிங் நடந்திருக்கு. 352வது மீட்டிங்.
சரியா? பேங்கிங். ஸோ ஏடிபி டு ஹெல்ப் இம்ப்ரூவ் பவர் சப்ளை இன் வெஸ்ட் பெங்கால், இந்தியா. அதாவது வந்து நம்ம ஏடிபி இருக்காங்களா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட $241.3 மில்லியன் வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு தெரியுமா? இந்தியால வெஸ்ட் பெங்காலுக்கு. சரியா? எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் வெஸ்ட் பெங்கால்ல அப்படின்றதுக்காக ஏடிபி $241.3 மில்லியன் வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து பவர் சப்ளை வந்து குடுக்கும். ஸோ அதே டைம்ல வந்து பீப்பிளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதே டைம்ல வந்து அவங்களுக்கான பவர் சப்ளை வந்து சஸ்டெய்னபிளா, குவாலிட்டியா, ரிலையபிளா எப்பயுமே கிடைக்கும். அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த $241.3 மில்லியன் லோன் குடுத்துருக்காங்க. நம்ம ஏடிபி. யாருக்கு? வெஸ்ட் பெங்காலுக்கு. ரைட்? ரைட்டு. எஸ். ஸோ ஏடிபி ரெப்ரசன்ட் மொசாட்சுகு அசகாவா, ஹெட்குவார்ட்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸ். அ ஃபவுண்டட் 1966. எஸ், எஸ். ஸோ இதே மாரி நம்ம ஏடிபி வந்து ஒரு $434 மில்லியன் லோன் குடுத்தாங்க. யாருக்கு தெரியுமா? அஸ்ஸாம்ல சோலார் பிளான்ட் கொண்டு வரதுக்காக ஒரு 500 மெகாவாட்டுக்கான சோலார் பிளான்ட் கொண்டு ஏடிபி வந்து ஒரு $434 மில்லியன் லோன் குடுத்தாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த நியூஸ பத்தி நீங்களா சும்மா போய் படிச்சு பாருங்க. சரியா? ஸோ அஸ்ஸாம்ல இந்த மாரி ஒரு 500 மெகாவாட்டுக்கான சோலார் பிளான்ட் கொண்டு வர போறாங்க. அதற்கு வந்து ஏடிபி வந்து ஒரு $434 மில்லியன் வந்து லோன் குடுத்திருக்காங்க. நியூஸ சொல்லிட்டேன். ஸோ இதோட கன்டென்ட்ட போய் சும்மா நீங்க படிச்சு பாருங்க. சரியா? சும்மா. இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாரி வச்சுக்கோங்க. கன்டென்ட் எப்படி படிச்சு மட்டும் பாருங்க. சரியா? சும்மா ஜாலியா இருக்கும். ஒண்ணும் பெருசாலாம் இருக்காது. இதே மாரி தான் இருக்கும். ஸோ அதில வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம இத நோட் பண்ணி வைக்கணும். அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா, அந்த விஷயத்தலாம் நோட் பண்றீங்களா இல்லையான்னு உங்கள நீங்களே செக் பண்ணி பாருங்க. வேற ஒண்ணும் எஸ், எஸ். இன்டர்நேஷனல். ஸோ இஸ்ரோ பிகின்ஸ் கிரவுண்ட் பிரேக்கிங் அனலாக் ஸ்பேஸ் மிஷன் இன் லே. அதாவது வந்து நம்ம இஸ்ரோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து அனலாக் ஸ்பேஸ் மிஷன வந்து லேல வந்து லான்ச் பண்ணி சரியா? ஸோ இது எதற்கானது? இந்த மிஷன் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு நிமிஷம். எர்த்துக்கு வெளிய இருக்க பேஸ் ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையமா இருக்கும்ல. ஸோ அங்க வந்து எப்படி வந்து அவங்க அங்க இருக்க சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்பிளானட்டரி ஹேபிடேட்லாம் எப்படி எப்படி இருக்கும்? அவங்களோட லைஃப்ப வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்குற மாரி. ஸோ அங்க என்னென்னலாம் பண்ண முடியும்? அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு ஸ்பேஸ் மிஷன வந்து அனலாக் ஸ்பேஸ் மிஷன வந்து லே லடாக்ல வந்து நம்ம பண்றாங்க. நம்ம இஸ்ரோ. சரியா? ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் போறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பிரிப்பரேஷன் மாரி ஒரு முன்னாடியே நம்ம இந்த இதுவும் ஜெயம் ரவி படம் இருக்கும். ஸோ அதில வந்து அவங்க ராக்கெட்ல போறதுக்கு முன்னாடி அந்த படம் பேர் மறந்துட்டேன். ஸோ ஜெயம் ரவி ராக்கெட்ல போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. தலையில இருந்து ஸோ அந்த ஏர்ல பறக்கிறது இந்த மாரிலாம். ஸோ அந்த மாரி அனலாக் ஸ்பேஸ் மிஷன் ஒரு மிஷன வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இஸ்ரோ லே லடாக்ல. ரைட்டா? ரைட்டு. வந்து ரெப்ளிகேட் பண்ணும். எந்தெந்த மாரி ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ், மூனு. ஸோ இந்த மாரி நம்ம லடாக்கோட யூனிக் கிளைமேட் அண்ட் ஜியோகிராஃபி வந்து அதுக்கு ஏத்த மாரி செட் ஆகுது அப்படின்றதுக்காக அங்க இத பண்றாங்க. ரைட்? இஸ்ரோ சேர்மன் சோம்நாத், ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரு, ஃபவுண்டட் 1969. ரைட்? ரைட். இதே மாரி கிரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலயே முதல் உடன் சேட்டலைட். அத வந்து ஜப்பான் வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. அதோட பேரு கிரீன் ஸ்பேஸ். தெரிஞ்சிருக்கும். ஜப்பான் வந்து வேர்ல்ட்லயே முதல் முறையாக ஒரு உடன் சேட்டலைட் வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. அதோட பேரு கிரீன் ஸ்பேஸ். ரைட்? ரைட்டு. நேஷனல். ஸோ அமித்ஷா ஃபிளாக் ஆஃப் ரன் ஃபார் யூனிட்டி. அதாவது வந்து அமித்ஷா வந்து ரன் ஃபார் யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து எ லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் யூனிட்டி டே. நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த் ஆனிவர்சரியான அக்டோபர் 31 தேதி வந்து நேஷனல் யூனிட்டி டேவாக இருக்கும். ஸோ அதற்காக ரன் ஃபார் யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஈவென்ட்ட வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஐயா. சரியா? ஸோ இவர் வந்து எதற்காக இத பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட யூனிஃபிகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்ட வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா வந்து அதுக்கான வந்து அவரோட நெறைய பங்குகள் இருந்திருக்கு. ஸோ அத முன்னெடுக்கிற விதமாக தான் இந்த ரன் ஃபார் யூனிட்டி அப்புட்ன்ற ஒரு ஈவென்ட்ட வந்து தொடங்கி வச்சிருக்காரு நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சாரு. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதுல முக்கியமா இந்த ஈவென்ட் வந்து எத எத முன்னெடுத்து நடத்தப்படுது அப்புட்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ இந்தியா வந்து குளோபல் லெவல்ல லீடா மாறணும் 2047க்குள்ள அப்புட்ன்ற டார்கெட்ட முன்னெடுத்து தான் இந்த ஈவென்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. ரன் ஃபார் யூனிட்டி. ஆ நம்ம நேஷனல் யூனிட்டி டேக்காக இந்த ஈவெண்ட்ட வந்து கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அமித்ஷா ஐயா தொடங்கி வைத்திருக்கிறார். அவரோட கான்ஸ்டிட்யூன்சி காந்தி நகர், குஜராத். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாரி நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட புது வெப்சைட்டையும், ஆப்பையும் லான்ச் பண்ணிட்டாங்க. சரியா? அதாவது வந்து வெப்சைட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அவங்களுக்கான தனியா என்எஸ்சிக்கான தனியா ஒரு ஆப்பே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ வெப்சைட்ல இன்னொரு இம்ப்ரூவ்மென்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 12 லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுல வந்து நீங்க ஒரு 12 லாங்குவேஜா அந்த வெப்சைட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி நம்ம என்எஸ்சி வந்து நேஷனல் ஸ்டாக் பாம்பே ஸ்டாக் கிடையாது. நேஷனல் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கிறார்கள். ரைட்? ஸோ சென்டர் லான்ச்சஸ் சிஸ்டம் டூ பிளாக் இன்டர்நேஷனல் ஸ்பூஃப்ட் கால்ஸ் கர்ப் ஃப்ராட். அதாவது வந்து என்ன
நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து புதுசா வந்து ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் ஒண்ணு இன்டர்நேஷனல் இன்கமிங் ஸ்பூஃப்டு கால் ப்ரிஃபரன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்திய நம்பருக்கு வந்து இன்டர்நேஷனல் கால்ஸ் வந்து நெறைய வரும். ஸோ நெறைய ஃபேக் கால்ஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ ப்ளஸ்ன்னு போட்டு நம்பர் வரும். ஸோ நெறைய ஃபேக் கால்ஸ் வரும். நெறைய ஸ்கேமிங் நம்பர் வரும். ஃபினான்ஷியல் ஃப்ராட் நம்பர்ஸ். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் இன்கமிங் ஸ்பூஃப்டு கால் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டா? ஸோ இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இத வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப்டிய கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ நெறைய அந்த ஸ்பூஃப்டு கால்ஸ்லாம் வந்து கட் பண்ணும். ஸோ இது போக வந்து மலீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் நடக்கிறதெல்லாம் வந்து குறைக்கும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதே மாரி நம்ம இந்தியாவோட புது கவுன்சிலேட்ட வந்து பிரிஸ்பேன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஐயா. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா பிரிஸ்பேன் வந்து ஆஸ்திரேலியால இருக்கு. அதான் பிரிஸ்பேன் வந்து ஆஸ்திரேலியால இருக்கு. அங்க வந்து ஒரு கவுன்சிலேட் ஒரு ஒரு அமைப்ப வந்து கவுன்சிலேட்னா ஒண்ணும் இல்ல. ஒரு மையம வந்து கொண்டு வந்திருக்காங்க. மையம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஸோ இந்தியாவோட ஒரு இந்தியாக்கான ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்குவோம். சரியா? ஒரு கவுன்சிலேட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரிஸ்பேன்ல முதல் முறையாக தொறந்து வச்சிருக்காரு. நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர். சரியா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ மகாராஷ்டிரா கவர்ன்மெண்ட் ரினம்ஸ் ஸ்கில் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் ரத்தன் டாடா. அதாவது வந்து ரத்தன் டாட்டாவோட அ எப்படி சொல்றது? ரத்தன் டாட்டா வந்து ஜம்ஷெட்பூர்ல இருந்தவரு. ஜம்ஷெட்பூர்ல தான் அவங்க ஃபேமிலி உருவாச்சு. அதெல்லாம் ரைட்டு ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியா, ஜார்க்கண்ட் ரைட்டு ஓகே டன் எல்லாம் சேர்த்தேன். ஸோ ஆனா வந்து இப்ப மகாராஷ்டிரா கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவர ஹானர் பண்ற விதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட மகாராஷ்டிரா ஸ்டேட் ஸ்கில்ஸ் டெவலப்மென்ட் யூனிவர்சிட்டி வந்து பத்ம விபூஷன் ரத்தன் டாடா ஸ்கில்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. அவர கௌரவிக்கும் விதமாக. சரி எஜுகேஷனுக்கும், ஸ்கில் டெவலப்மென்ட்க்கும், சோசியல் காசஸ்க்கும் வந்து அவர் நெறைய பண்ணியிருக்காரு. அத ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காலேஜோட பேர், யூனிவர்சிட்டியோட பேர் மகாராஷ்டிரா ஸ்டேட் ஸ்கில்ஸ் டெவலப்மென்ட் யூனிவர்சிட்டி பத்ம விபூஷன் ரத்தன் டாடா ஸ்கில் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து அவர பார்த்ததில்ல. அவர்ட்ட அவர பத்தி என்னன்னு தெரியாது. பெர்சனலா தெரியாது. ஆனா இவரு செத்து போயிட்டாரே அப்படின்னு நினைக்கிறப்போ, நம்மளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு அஃபெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா? ஓ! அப்பலாம் அந்த ஆள் ஏதோ பண்ணி அறிவு கெட்டுன எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆள் இந்த ஆள் ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு தான் நான். ஸோ எல்லாரும் இவர பத்தி தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் இவரோட அட்லீஸ்ட் இவரோட ஒரே ஒரு கம்பெனியோடயாவது தொடர்புல இருப்பீங்க. அட்லீஸ்ட் ரொம்ப 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 அட்லீஸ்ட்டா யா இவரோட ஒரு கம்பெனியோட நீங்க தொடர்புல தான் இருப்பீங்க. ஸோ அது கேபா இருக்கட்டும், ஷாப்ஸா இருக்கட்டும், ப்ராடக்ட் சேஃப் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இது அவரோட ஷேர்ஸ்ல இருக்கட்டும். ஸோ அவரோட கனெக்ட்ல தான் எல்லாரும் இருந்திருப்பீங்க. ஸோ எல்லா மக்களோடையும் கனெக்ட்ல இருந்த ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு. அவர கௌரவிக்கும் விதமா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் ஸ்கில்ஸ் டெவலப்மென்ட் யூனிவர்சிட்டிய பத்ம விபூஷன் ரத்தன் டாடா ஸ்கில்ஸ் யூனிவர்சிட்டின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. சரியா? மகாராஷ்டிரா கேபிட்டல் போய் சிஎம் ஏக்நாத் ஷிண்டே, கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன். ரைட்? ரைட். ஸோ இதே மாரி நம்ம மோடி ஐயா வந்து பஞ்சாரா விர்சாட் மியூசியம்னு சொல்லி ஒரு மியூசியம் வந்து மகாராஷ்டிரா வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இது எதற்கானது அப்படின்னா, பஞ்சாரா கம்யூனிட்டியோட ஒரு ஹெரிடேஜ வந்து சொல்ற விதம் ஹைலைட் பண்ற விதமாக தான் இந்த அ மியூசியம் வந்து தொறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 13 கேலரிஸ் வச்சிருக்காங்க. அவங்கள சம்மந்தப்பட்ட விஷயங்களோட சேர்த்து. ஸோ அத வந்து இனாகரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம மோடி ஐயா. ஸ்போர்ட்ஸ் என்னது? லியூ யுகின் அண்ட் யாங் யின் ஷைன் அஸ் ஐஎஸ்எஸ்எஃப் அத்லெட்ஸ் ஆஃப் தி அதாவது வந்து நம்ம ஐஎஸ்எஸ்எஃப்போட அத்லெட்ஸ் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்ட வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனோட அத்லெட் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லி நம்ம சைனாவை சேர்ந்த லியூ யுகினுக்கும் அதே டைம்ல கொரியாவை சேர்ந்த யாங் ஜி இன் அப்படின்றவங்களுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரியில வந்து அத்லெட் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹானர் பண்ணுவாங்க. அந்த மாரி ஐஎஸ்எஸ்எஃப்போட அத்லெட் ஆஃப் தி இயர்ன்ற இந்த வருஷத்துக்கான ஹானர வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை சேர்ந்த லியூ யுகன், அதே மாரி கொரியாவை சேர்ந்த யாங் ஜி இன். சரியா? யாங் ஜின் தான் அவங்க பேரு. யாங் ஜின். ரைட்? ரைட். ஐஎஸ்எஸோட பிரசிடென்ட் லுசானியோ ரோசி, விளாடிமிர் லிசின் அப்ப என்ன சார் ஆனாரு? 2 பேருமே பிரசிடென்ட். சரியா? லுசியானோ ரோசி, ஹெட் குவார்ட்டர்ஸ் மூனிச், ஜெர்மனி, ஃபவுண்டட் 1907. சரியா? ஸோ விளாடிமிர் லிசின் யாருன்னுலாம் தயவு செஞ்சு ஒரு தடவ ஐஎஸ்எஸ் பத்தி சொல்றப்ப அதெல்லாம் சொல்லிருங்க. உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஞாபகம் இல்ல ஞாபகப்படுத்திக்கிறேன். ரைட்? ரைட். ஸோ இதே மாரி நம்ம ஷரபோவா. எஸ். ஸோ நம்ம ஷரபோவாவும், பிரைன் பிரதர்ஸ் 2 பேர் இருந்தாங்கல்ல. ஸோ கிறிஸ் அண்ட் டாம். அவங்க பிரைன் பிரதர்ஸ் 2 பேரையும் வந்து டென்னிஸோட ஹால் ஆஃப் ஃபேம் கிளாஸ்ல வந்து இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 2025ஓட டென்னிஸோட ஹால் ஆஃப் ஃபேமராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நம்ம மரியா ஷரபோவாவும், பிரைன் பிரதர்ஸும். ரைட்? ரைட். அவ்வளதான். ஸோ இன்னைக்கான ஐ மீன் இன்னைக்கான வீடியோ
ஸோ டியூஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதில் ஸ்டாட்டிக்ஸ் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ குவிஸ் போயிடலாமா? ஸோ இது வந்து நம்ம 2ஆம் தேதிக்கான குவிஸ் தான். ஸோ ஒரு நிமிஷம். எஸ். ஸோ சேர்மன் ஒருத்தர் பிஎம் ஆ எக்கனாமிக்ஸ் அட்வைசரி கவுன்சிலோட சேர்மன் பிஎம்மோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலோட சேர்மனா இருந்த ஒருத்தர் வந்து அவரோட பேரு பிபிக் டெப்ராய். எம்ஓடி வந்து கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. கோவாவை சேர்ந்த ஒரு கம்பெனியோட ஏசிவிக்காக. சரியா? அந்த கான்ட்ராக்ட் எந்த கம்பெனியோட போட்டிருந்தாங்க? கௌகல் அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். இந்தியன் ஆர்மி வந்து யூஎஸ் ஆர்மியோட ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸைஸ் 15வது எடிஷனில் ஒரு எக்ஸைஸ் ஒன்று பண்ணுறாங்க. அந்த எக்ஸைஸோட பேர் வஜ்ரபிரகார். ஜாயின்ஸ் ஏடிபி அஸ் அ 69th மெம்பர் கண்ட்ரி. ஏடிபியோட 69வது மெம்பர் கண்ட்ரியாக ஜாயின் பண்ணவங்க யாரு? இஸ்ரேல். டேஷ் டு அச்சீவ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஐஜிபி சர்டிஃபிகேஷன். ஐஜிபி சர்டிஃபிகேஷன் வாங்க முதல் இந்தியன் கம்பெனி எது? எஸ், அமைப்பு துர்கேஷ் அரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க். துர்கேஷ் அரண்யா ஜுவாலஜிக்கல் பார்க் முதல் முறையாக ஐஜிபிசியோட சர்டிஃபிகேஷனை வாங்கியிருக்காங்க இந்தியாவில். ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. நான் கண்டென்ட்டை வரேன் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ queries இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி என்கிட்ட கோவப்படுறதா இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் தான் எப்போனாலும் எனக்கு ஃபாலோ அப்படி. ஸோ மேபி நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டைமில் எல்லாத்துலேயும் அதுவும் ஹாஸ்பிட்டல் வேறு போக வரேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து கரெக்டாக கண்டென்ட்டை கொடுக்க முடியல. ஸோ இனிமேல் கரெக்டாக வந்துடுவேன். பண்ண மாட்டேன். கண்டிப்பாக வந்துடுறேன். டாடா, பாய்.